ஆக்ஷனானா இது பிடிங்கண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறேன்னா பத்திரமா எடுத்து வைங்க. எதுக்கு குச்சியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் பாட்டில் ஏத்துறதுக்கு அவங்க கிட்ட போதுமான வசதிகள் அதாங்க அந்த கம்பு அங்க இல்ல போல. அதனால நம்மளே போகும்போது கையோட எடுத்துட்டு போயிடலாம்னு தான் இப்ப எடுத்துட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் பேசி பேசி தொண்டையில ஒரு மாரி இருக்கு. அதனால தான் குளுக்கோஸ் போட போறேன். திருவாரூர் மாவட்டத்துல ஐயம்பேட்டை அப்படின்ற பகுதியில கலைவாணி அப்படின்றவங்க வந்து வயித்து வலி காரணமா திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு குளுக்கோஸ் மட்டும் கொஞ்சம் ஏத்துனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், குளுக்கோஸ் ஏத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, குளுக்கோஸ் இருக்கு. ஆனா அந்த கம்பி அங்க இல்லாத காரணத்தினால கூட வந்த ரிலேஷன வச்சு அவர ஒவ்வொருத்தரும் ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் மாத்தி மாத்தி புடிச்சு அந்த குளுக்கோஸ் வந்து கலைவாணிக்கு ஏத்திருக்காங்க. இது மட்டும் தான் இங்க நடக்குதுன்னு பார்த்தா, இந்த செவிலியர்களே வந்து பிரசவம் பார்க்கிறது, செவிலியர் மட்டும் பிரசவம் பார்க்கிறது, டாக்டரோட கன்சர்ன் இல்லாம வந்து அங்க இருக்கக்கூடிய வேலை செய்றவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க இந்த மாரி அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து அரசு மருத்துவமனைகள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது காசு இல்லாதவங்க, நடுத்தர மக்களும், ஏழை மக்களும் தான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போறோம். நம்மள்ட்ட ஒரு நல்ல வசதி இருந்தா நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம். எதுவுமே இல்லாம வர நம்மகிட்ட நம்மள மேலும் மேலும் துன்புறுத்துறது தான் இந்த ஆட்சிக்கு கீழ நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில வழக்கமாவே நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் நல்ல மது போதையில வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காரு. அட்மிட் ஆகுறவங்க குடிச்சிருந்தா ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களே குடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? ஸ்டாலின் ஆட்சியில அரசு மருத்துவமனைகள் மட்டும் தான் அப்படி இருக்கான்னு கேட்டா கிடையாது. போக்குவரத்து துறையுமே அப்படிதான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, பெண்கள் பொதுவா பேருந்துல ஏறுனாலே ஓசி பஸ்ஸா அப்படின்னு கேட்கறது இப்போ வரைக்குமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. முதியவர் ஒருத்தர் தன்னோட ஒரு இருக்கைக்காக கேட்கும்போது, அந்த பஸ்ஸோட டிரைவரும், கண்டக்டரும் சேர்ந்து அவர தாக்குன வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. இதையும் தாண்டி ஒருத்தர் ஃபோன்ல பேசிக்கிட்டே போய் ஆக்சிடென்ட் பண்ண வீடியோலாம் எக்கச்சக்கமா இருக்குங்க. இந்த ஸ்டாலின் ஆட்சி எதுக்கு பேர் போனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழல் பண்றதுக்கும், மக்கள கஷ்டப்படுத்துறதுக்கும் தான் பேர் போனது. இதே மாதிரி மக்கள் வந்து திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்றத அடுத்த முறை ஓட்டு போடும்போது நாம தான் சிந்திச்சு போடணும்.